வெல்கம் டு சிந்திபாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஆடி 1 வியாழக்கிழமை. அதனால் ஆடி மாதம் பிறக்கிறதுனால இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விசேஷ நாட்கள் வருது அப்படின்னாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான ப்ரீப் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும். க்ளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயாச்சு. காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பின உடனே நான் வந்து ஃபஸ்ட்டு பெட் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறம் பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வாஷிங் மிஷினில் லோட் பண்ணி விட்டாச்சு. அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஆடி மாதம் அப்படின்னாவே அம்மனுக்கு ரொம்பவே உகந்த மாதம். இந்த மாதத்தில் அம்மன் ரொம்பவே குளுமையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி பூரம், அதுக்கடுத்து ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, இது எல்லாமே சிறப்பாக வந்து பூஜைகள்லாம் பண்ணுவாங்க அம்மன் கோவிலில். அந்த பூஜைகளில் போய் நம்ம போய் கலந்துக்கலாம். வாரம் ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்மனுக்கு வந்து கூழ் ஊற்றுவாங்க, பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்ம அம்மன் கோவில்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். கூழ் ஊற்றுறதுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாம். இல்லை பால் அபிஷேகத்துக்கு தேவையான பால் வாங்கி தரலாம். நம்மளால் எது முடியுதோ ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட நம்ம போய் அம்மனுக்கு பண்ணலாம். ரொம்பவே விசேஷமானது. ஒரு குங்குமம் வாங்கி தரலாம், அப்படி இல்லைன்னா பூ வாங்கி தரலாம் சாமிக்கு. நம்மளால் எது முடியுதோ அதை நம்ம அம்மனுக்கு பண்ணலாம். ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வைக்கிறவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி பூரத்தப்ப அம்மனுக்கு வந்து வளையல் காப்பு சாத்துவாங்க. அதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு வளையல் ஏதோ நம்மளால் முடியுதோ அதை நம்ம வாங்கி தரலாம். அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்துட்டு அம்மன்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வச்சிங்கன்னா அம்மா கண்டிப்பாக அடுத்த ஆடி பூரத்தில் உங்களுக்கு வந்து குழந்தை வரம் வந்து அருள்வாங்க. இது நிறையா பேருக்கு நடந்திருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோடய அனுபவத்துலேயும் நான் நிறையா பார்த்துருக்கேன். அதனால தான் அவங்க கூட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள். அம்மாக்கிட்ட வேண்டுதல் வைங்க. வச்சுட்டு நீங்கள் ஆடிப்பூரத்தில் கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச வளையல் ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுத்து அம்மன்கிட்ட வேண்டுதலில் வச்சுட்டு வாங்க. ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு போய் நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை தவறாமல் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. நானும் காலையில் ஸ்டார்ட் பண்ண வேலை 1 பை 1 அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். இடையில போய் நான் லஞ்சும் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஒன்றா பண்ணிகிட்டே இருந்தேன். உங்கள் வீட்டில் எப்படி க்ளீனிங் ஒர்க்லாம் போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி? எப்படி போச்சு இன்றைக்கி டே அப்படிங்கிறத என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி ப்ரீப் பண்ணி வச்சுருக்கீங்க? நாளைக்கு பூஜைகள்லாம் எப்படி பண்ண போகிறீங்க என்னங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.